50 ஆண்டுகள் என்பது மரியாதைக்குரிய பொதுச்செயலாளர் பேசுகின்றது போல சொன்னது போன்று இங்கு ஒரு யுகத்தை நாம் கடந்திருக்கிறோம். அதை தான் நம்முடைய மண்டல தலைவர் அண்ணன் தமிழ்ச்செல்வன் உட்பட அனைவரும் பேசுகின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகளை எடுத்து சொன்னார்கள். புதுக்கோட்டை வர்த்தக சங்கம் என்பது ஒரு பழமை வாய்ந்த முன்னோட்டமான அற்புதமான ஒரு மாவட்டத்தினுடைய சங்கம். இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் சின்னப்பன் தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, அண்ணன் சேவியர் தலைவராக இருக்கின்ற பொழுதும் சரி, பல்வேறு முறைகள் எல்லாம் நாங்கள் அணுகின்ற பொழுது ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோட தொடர்புள்ள மாவட்டத்தில் ஒன்றுதான் இந்த புதுக்கோட்டை மாவட்டமாக செயல்படுகிறது. ஆகவே இந்த 50வது பொன்விழா ஆண்டில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தி ஒரு அற்புதமான வாழ்த்துவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இன்று அன்று தொடங்கப்பட்ட காலங்கள் என்பது சாமானிய வணிகர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட அமைப்பு. ஆனால் இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பாதுகாக்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இங்கு ஓட்டர் சங்கத்தினுடைய தலைவர் பழனியப்பன் என்னோடு பேசுகின்ற பொழுது சொல்வார்கள், உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டம், அந்த சட்டத்தை எல்லாம் அதிகாரிகள் கையில் எடுத்துக்கொண்டு நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவர்களை நான் உள்ளன்போடு வாழ்த்துகிறேன். தவறான அதிகாரிகள் இருக்கிறார்கள், சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு சுட்டி காமித்துக் கொண்டு சாமானியர்களை மனம் எப்படி வேதனைப்படுத்த வேண்டுமோ அதை வேதனைப்படுத்தி அவன் பாக்கெட்டில் பணம் இருக்கிறதோ இல்லையோ அவன் வட்டிக்காது வாங்கி கொடு என்று லஞ்சம் கேட்கின்ற அதிகாரிகளை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு கட்டாயமாக வன்மையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகிறோம். சட்டங்கள் இருக்கிறது. இப்ப சட்டத்தை பார்த்தீங்கன்னா யதார்த்தமா 2 வரியில சொல்றேன். இன்று காலையிலே திருச்சியிலிருந்து நாங்கள் புதுக்கோட்டை நகரத்துக்குள்ளே நுழைகின்ற பொழுது பல்வேறு இடங்களில் ஆட்டு இறைச்சியை கிடாய் அறுத்து தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கிராமங்களில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஆட்டு இறைச்சி வாங்கி சாப்பிடுவோம். அதை நான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திக்கின்ற பொழுது இதே வாசகத்தை அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எங்க கிராமங்களில ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஊர்களையும் ஆட்டு இறைச்சி அறுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த ஆடை அறுப்பதற்கு முன்பாக மருத்துவ சான்றிதழ் வாங்க வேண்டும். எப்படின்னா அந்த ஆடு நோய் இல்லாமல் இருக்கிறது என்று அந்த மருத்துவ சான்றிதழ், அதை உள்ளபடியே நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நோய் இல்லாத ஆட்டு இறைச்சி நம்ம சாப்பிடுறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஆடு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லணும். சொல்லுமா ஆடு? ஐயா ஆடு எங்கேயாவது வாயை திறந்து நான் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கப்பா என்னை அறுத்துக்கன்னு சொல்லுமா? சொல்லாது. இதை கேட்கின்ற பொழுது என் தோளிலே தட்டி தட்டி கொடுத்து இது போன்ற சட்ட விதிகளை திருத்தம் செய்வோம் என்று உறுதியளித்தார்கள். இன்னொன்னு சொன்னேன், சாதாரணமா கருப்பாம்பூச்சி பாத்தீங்கன்னா எல்லா சாக்கடையிலையும் ஓடும். சாக்கடை யார் கட்டுப்பாடுல இருக்கு? மரியாதைக்குரிய மேயரம்மா நம்ம மேடையில் இருக்காங்க, நல்லவங்க, அற்புதமான ஆளு. ஆனா அந்த சாக்கடைகள் அவங்க கட்டுப்பாடுல ஓடுது. அரசு துறை கட்டுப்பாட்டிலே சாக்கடை ஓடுகிறது. அந்த சாக்கடையில் ஒரு கருப்பான் பூச்சி ஓடி அந்த கருப்பான் பூச்சி கடை உள்ளே நுழைந்தால் குறைந்தபட்சம் 1000 ரூபாய், அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் அவதாரம் போடலாம். ஐயா இது நியாயமானு கேட்டேன். ஏன்னா சாமானிய வியாபாரிகள் ஒரு அதிகாரி வருகின்ற பொழுது கடையை சுத்தமா வைங்க, தப்பே இல்லை, நாங்க ஏத்துக்கிறோம். எக்ஸ்பைரி டேட் காலாவதியான பொருளை கடையில் வைக்காதீங்க, அது மக்களுக்கு உண்ணுவதற்கு தகுதியற்ற பொருள் என்ற வரிசையில் தடம் மாத்தி வைங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா கருப்பாம்பூச்சி உள்ள வந்து அவதாரம், எலி உள்ளே நுழைந்தால் அவதாரம். நீங்க பாருங்க, சட்டங்கள் போடுகின்ற பொழுதே ஆட்சியாளர்கள் இந்த வணிகர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை வைத்துக் கொண்டு அரசு துறை அதிகாரிகள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை ஆலோசனை செய்வதற்கு சட்டம் போடுவதற்கு முன்பாக எங்களையும் அழைத்து அரசு ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த 50வது பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில நாங்கள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 2 தினங்கள் முன்பாக, ஒரு 4 தினங்களுக்கு முன்பாக ஒரு நீதி அரசர் சொல்லுகிறார், பள்ளி வளாகம் கோயில் வளாகத்து அருகிலே இருக்கின்ற பல்வேறு கடைகளிலே போதை வஸ்துகள் விற்பனை செய்யப்படுவதாக ஒரு தகவலை தருகிறார். உடனே காவல்துறை அதிகாரிகள் களமிறங்குறாங்க. அவங்க என்ன செய்யணும்னா போதை வஸ்துகள் உள்ள பொருள் இருக்கிறதா என்றுதான் சோதனை செய்யணுங்க. ஆனா இருக்கிற பீடி சிகரெட் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. நான் அந்த உரியர் காவல்துறை ஆணையரோடு தொலைபேசியில் பேசுறேன், ஐயா இது சாதாரண பெட்டிக்கடை வியாபாரிகள்,
ஒரு சாமானிய வணிகர்கள் வியாபாரம் செய்கிறாங்க. காலையில் அந்த பீடி சிகரெட்டை கடன் வாங்குவாங்க எங்க ஆட்கள். மாலையில் திரும்பி வரும்போது அந்த பணத்தை வித்து திருப்பி கொடுப்பாங்க. ஆனா இன்றைக்கு அந்த பீடி சிகரெட் எல்லாம் உங்க ஆட்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போன பொருள் எங்கிட்ட யார்கிட்டையும் கணக்கெழுதி தரப்படவில்லை. இந்த பொருளை எடுத்துட்டு போன காரணத்தினால் மீண்டும் அந்த வியாபாரி மீண்டும் தினசரி வட்டிக்கு பணம் வாங்கிதான் கடை நடத்தக்கூடிய நிலை ஏற்படும். ஆகவே அந்த பொருளை திருப்பி தாருங்கள். நாங்கள் பள்ளி வளாகம் அருகிலே 100 மீட்டருக்கு உட்பட்ட கடைகளிலே விற்பனை செய்ய மாட்டோம் என்பதை உறுதியளித்த பிறகு பல்வேறு காவல்துறை திருப்பி தந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு காவல்துறை திருப்பி தராமல் இருக்கிறார்கள். ஆக அரசு துறை அதிகாரிகள் சட்டத்தை போட்டவுடன் சில நல்ல அதிகாரிகள் என்ன செய்வாங்கன்னா, தம்பி ஒரு நாள் அவகாசம் தரோம், நாளை இந்த பகுதியில் நாங்கள்லாம் ரைடு நடத்த போறோம். இது ஒரு கோயிலுக்கு 100 மீட்டர் உள்ளடங்கிய கடையாக இருக்கிறது. இங்க நீ என்ன செய்யக்கூடாது, பீடி சிகரெட் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஒரு நாள் அவகாசம் கொடுத்தா என்ன செய்யலாம், நம்ம அதை வாங்குவதை நிறுத்திவிடலாம். இது அதிகாரிகளுக்கு தெரியும். வியாபாரிகளுடைய நிலை என்பதும் அவர்களுக்கு புரியும். ஆனால் அவர்களுக்கு தேவை எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ கொலைகேசில் சம்பந்தப்பட்டவனை தேடுவாங்க, பிடிக்க முடியாது. சண்டையில தேடுவாங்க, பிடிக்க முடியாது. ஆனா வியாபாரி அப்பாவி, அவன் இருக்கிற ஒரே இடம் பிறப்பிடம் அந்த கடை வளாகத்துக்கு உள்ளதான் இருப்பான். அதனால உடனே சோதனை என்ற பேரில் எங்களுக்கு சோதனை தர்றாங்க. ஆகவேதான் நாங்கள் தொடர்ந்து அரசோடு வலியுறுத்துகின்ற பொழுது பொழுதெல்லாம் இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் அவர்கள் டெல்லியிலே சந்திச்சு பேசணும். 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்துகின்ற பொழுது அன்றைய அதிகாரிகள் வாய்மூல உத்தரவு தருகிறார்கள். சர்வேர் அதிகமாக வேலை செய்யவில்லை, உங்களால் வேகமாக பதிவு செய்ய முடியாது, ஆனால் பதிவு செய்யுங்கள், பின்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நாங்கள் உத்தரவாதம் என்று வாய்மூல உத்தரவு. ஆனால் 2017 ஜிஎஸ்டியில் பதிவு பெற்ற வியாபாரிகளுக்கு தொடர்ந்து நோட்டீஸ் வந்து கொண்டே இருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு வியாபாரிகளுக்கு வட்டி அபதாரம் என்ற தொகையில பல்வேறு தொகைகளை உயர்த்தி தந்தார்கள். அதைதான் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தகவலை சொன்ன பிறகு மாண்புமிகு இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை சந்தித்து சொன்ன பிறகு அதனுடைய வட்டி விகிதத்தை அவதார தொகையை நீக்கி இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் 2017 வணிக வரித்துறையிலே சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுடைய பிரச்சனை 5 ஆண்டுகளுக்கு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது. அப்படி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வேட்டு வரிக்கு சமான திட்டம் தந்தது போன்று சமான திட்டம் தந்து வணிகர்களை நோகடிக்காமல் அவனுடைய வாழ்வுரிமையை பறித்து விடாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். டெல்லியிலே நிதியமைச்சர் அவர்களை 5 நிமிடம் எங்களுக்கு அவகாசம் தந்தார்கள். ஆனால் ஏறக்குறை 22 நிமிடங்கள் அவர்களோடு நாங்கள் உரையாடி இருக்கிறோம். உரையாடுகின்ற பொழுது சொன்னார்கள், அதிகாரிகள் வந்து நேரமாகிவிட்டது என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, நான் அவரோடு பேச வேண்டும் என்று அந்த அம்மையார் அழகாக சொன்னார்கள். நாம் சொன்னோம் சிங்கிள் விண்டோ. இன்று சாமானிய வணிகர்கள் வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் கடையை திறந்து இரவு மூடுவதற்குள் அவன் எவ்வளவு வியாபாரம் செய்வான் என்று கணக்கிட முடியாத இடத்திலே இருக்கிறோம். இன்று கார்பரேட் கம்பெனிகள் டிமார்டின் போன்றது, லூல்மால் போன்றது, பிளிப்கார்ட் போன்றது, அமேசான் போன்றது பல்வேறு மோசடிக்கான விளம்பரங்களை செய்து மக்களை ஏமாற்றி சுருட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வணிகம் இதே நிலை தொடர்மையானால் தமிழகத்திலே பல லட்சம் கடைகளை இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். கடைகளை இழப்பது மட்டுமல்ல, அரசு துறை இடத்தில வேலை வாய்ப்புக்காக கையேந்தி நிற்காமல் நாங்களே தொழிலை உருவாக்கி நாங்களே முதலீடு செய்து எங்களுக்கு பணம் அரசு தரவில்லை, வங்கிகள் தரவில்லை, என் தாய் கழுத்திலே என் மனைவி காதில் இருந்த தங்க நகை எடுத்து விற்பனை செய்து தாண்டி அடமானம் செய்து அந்த பணத்தை வைத்து கடைகளை திறந்து வேலை வாய்ப்பை தந்து கொண்டிருக்கின்ற துறை இந்த வணிகத்துறை. ஆகவே இந்த வணிகத்துறையை அரசு பாதுகாக்க தவறினால் மாண்புமிகு மத்திய அமைச்சர் பி.எஸ். கோயல் அவர்கள், வர்த்தகத்துறை அமைச்சர் ஒரு புள்ளி விவரங்களை தந்தார்கள். டெல்லியிலே அவரை சந்தித்த பிறகு அந்த புள்ளி விவரத்தை கொடுத்தார்கள். தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சாமானிய மனிதர்கள் 10 கோடி பேர் காமெக்ஸ் அதாவது ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு வர்த்தகத்தை இழப்பார்கள் என்ற செய்தியை
மாண்புமிகு மத்திய அமைச்சர் PS கோயல் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்கள் மீண்டும் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு பிரதமர் கவனத்திற்கும் சிங்கிள் விண்டோ கடைகளை காப்பாற்றுவதற்கு, இன்று பெரிய பெரிய நிறுவனங்கள் கால் பதிப்பதற்கு, டிமார்டின் என்று சொன்னால் அவன் பெரிய மோசடி, அவர்கள் சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த புதுக்கோட்டை இருக்கிறது என்று சொன்னால் புதுக்கோட்டை நகரத்துக்கு அப்பால் மொத்த வியாபாரம் மட்டும்தான் அவன் செய்ய வேண்டும். ஆனால் அவன் செய்வது எல்லாமே ரீட்டைல் வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களே, சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிறப்பு சட்டம் ஒன்று நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை டெல்லியிலே வலியுறுத்த இருக்கிறோம். அதே போன்றுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை நாம் வலியுறுத்தி கொண்டாலும் கூட, கட்டிட வரி உயர்வு கடுமையாக உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதை ஜீரணிப்பதற்கு முன்பாகவே நேற்று மீண்டும் கட்டிட வரி 6%, 12% உயர்ந்திருக்கிறது. இதை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. வரி விதிப்பு என்று சொன்னால் எங்கள் தலையில் விடியவில்லை, அது விலைவாசியாக மக்கள் தலையில் விடியும். தோல் கட்டணம் உயர்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தலையில் விடியவில்லை. ஒரு கத்தரிக்காய் மூடை கொண்டு வருவதற்கு தோல் கட்டணம் 20 ரூபாய் என்று சொன்னால் அந்த 20 ரூபாயும் கத்தரிக்காய் விலையிலே உயர்த்தப்பட்டு மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆக விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இது போன்ற வரி விதிப்புகள் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம். அதே போன்று 3 ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் விகிதம் கடை வாடகைக்கு நடத்துகின்ற வியாபாரிகளிடத்திலே பொதுமக்கள் அவர்கள் கட்டிட உரிமையாளர்களிடத்திலே ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது மாநகராட்சி ஆணையம். கட்டிட உரிமையாளர் கட்டிடத்திற்கு வரி கட்டவில்லை என்று சொன்னால் கடைக்கு லைசன்ஸ் கிடையாது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று லைசன்ஸுக்கும் கட்டிட உரிமையாளர்களுக்கும் எந்த முடிச்சும் இருக்கக்கூடாது. அப்படி முடிச்சு இருக்குமே ஆனால் கட்டிட உரிமையாளர் கடையை காலி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதித்துறைக்கு செல்ல வேண்டியதில்லை. அவர் வரியை கட்டாமல் இருந்தாலே எங்கள் கடை சீல் வைக்கப்படும். ஆகவே நாளை இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு விடும் என்பதை சொன்ன பிறகு அதை மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களை அழைத்து இதை உடனடியாக பரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் வலியுறுத்துவதெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ரோ திட்டம் உங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. மெட்ரோ திட்டம் தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 3 ஆண்டுகளில் அங்க இருக்கின்ற வியாபாரிகள் பல பேர் காணாமல் போய்விட்டார்கள். அதை தாண்டி கட்டிட உரிமையாளர்கள் வரி கட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பேரமைப்பு வழிவகை செய்து கொண்டிருக்கிறார். அருகிலே இருப்பவர்களை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு நேரத்தை போக்குகின்றவர்கள் அல்ல. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று இன்று சங்கம் இல்லாத பகுதிகளிலே சங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம். அண்ணன் சேவியர் அவர்கள் போன்றவர்கள் தெரியும், ஒரு காலகட்டத்திலே 11 மாவட்டத்தை உள்ளடக்கிதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையாக நாம் செயல்பட்டது உண்டு. ஆனால் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தையும் இணைத்துக் கொண்டு 6300க்கும் மேற்பட்ட கிளைச்சங்களை இணைத்துக் கொண்டு சங்கம் இல்லாத பகுதிகளே இல்லை என்பதை நாம் உருவெடுத்திருக்கிறோம். ஆகவேதான் உளவுத்துறை பட்டியலை தந்திருக்கிறது மத்திய அரசுக்கு. வியாபாரிகள் வலிமையாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அப்பளுக்கு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கோரிக்கையை பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்ன பிறகுதான் மத்திய அமைச்சர்கள் நம்மை உடனே வாருங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்து ஒரு ஆண்டு லைசன்ஸ் எடுத்ததை மாற்றம் செய்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் லைசன்ஸ் கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று குப்பை வரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வேறுபடுகிறது. யாரும் எப்படி நிர்ணயம் செய்கின்றார்களோ தெரியாது. குப்பை வரி, தொழில் வரி என்று கட்டிடங்களுக்கும் வரி என்பதை அதிகமாக வரி உயர்வை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு மேயர் அவர்கள் இருக்கிறாங்க நம்ம மேடையில். புதுக்கோட்டைக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து மிக தன்மையான அம்மா. அவங்களாம் உங்களை அழைச்சி பேசி வரி குறைக்கணும்னா குறைச்சிக்கணும்ப்பா, கூட்டம்னா கூட்டுறதுன்னா உங்களை கலந்து பேசுவாங்க. ஏன்னா அப்படி கலந்து பேசுகின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம், மனமுகந்து அது கெட்ட தயாராகிடுவோம். வரி கட்ட மாட்டோம் என்று நாம் சொல்லவில்லை. இந்திய குடிமகன் பிறந்து விட்டால் வரி கட்டுவோம், ஆனால் நியாயமாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும் என்பதை தான் சொல்லுகின்றோம். சாலை போடுகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி சாலை போடும் போது 2 அடி சாலை உயர்த்திடுறாங்க சில ஊர்ல. ஆனா 2 அடி சாலை உயர்த்தினா அருகில் உள்ள கட்டிடங்கள் என்ன செய்யும், சாலைக்கு கீழே போயிடும்.
ஆனா சட்டப்படி சாலையை நோண்டி எடுத்துட்டு தான் புதிய சாலை போடணும். எவ்வளவு பேர் கேட்கறீங்க? சென்னையில நான் குடியிருந்த பகுதி, அங்கே ரோடு போடுவதற்கு வர்றாங்க. அப்ப மாண்புமிகு அமைச்சர் வளர்மதி அவர்கள் எங்க ஊர்ல இருக்கிறாங்க. நாங்க ரோடு போடக்கூடாதுன்னு வியாபாரிகள்லாம் நிறுத்திட்டோம். அந்த அம்மா வந்தாங்க, என்ன தம்பின்னு கேட்டாங்க. அக்கா 1.25 அடி ரோடு போடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். 1.25 அடியை தூக்குனீங்கன்னா இத்தனை நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் பள்ளமாகி விடுகிறது, நூற்றுக்கணக்கான கடைகள் உள்ளே தண்ணி வந்து விடும் என்று சொன்ன பிறகு 2 அடி நோண்டிய பிறகுதான் அங்கு சாலை போடப்பட்டது. இதை நீங்களாம் மனசுல வச்சுக்கிடுங்க. அரசு துறை அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க, அதிகாரிகள் தான் செயல்படுத்துவார்கள். ஆனால் அதிகாரிகள் செயல்படுத்துகின்ற பொழுது எது சட்டமோ அதை கையாளுவதற்கு வணிகர் சங்கம் கையாள வேண்டும். இங்கு ஒரு கோரிக்கைகளை தந்தார்கள், பேருந்துகள் வரவில்லை. அதே போன்று ஒரு ஊர்ல, எந்த ஊரு? கீரனூரில் வெளியெல்லாம் 50 ரூபா வசூல் பண்ணாங்க, 100 ரூபா வசூல் பண்றாங்களாம். அது தீர்க்கப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் மாண்புமிகு அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் இருப்பிடம் திருச்சி மாநில பொதுச்செயலாளர் அழைத்துக் கொண்டு அவரிடத்திலே முறையிடுங்கள். உடனடியாக அது அந்த கட்டணம் குறைத்து தருவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வழிவகை செய்யும் என்பதை உறுதியோடு இந்த மேடையிலே தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று ஒரு நண்பர் பேசினார், திருடுகள் போகிறது, பாதுகாப்பு இல்லை என்று சொன்னார்கள். அந்த பாதுகாப்பு இல்லை, காவல்துறை இடத்திலே புகார் மனு கொடுக்கப்பட்டு இருந்தால் அந்த மனுவினுடைய காப்பியை தலைவர் சாகுல் அமீது மூலமாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தலைமைக்கு அனுப்புங்கள். காவல்துறை அத்துமீறல் புதுக்கோட்டையில் எங்கிருந்தாலும், அதை தாண்டி கடுமையான செயல்பாடுகள் குறைவாக இருந்தாலும் அந்த காவல்துறை மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கு குற்றமில்லாத சூழலை உருவாக்குவதற்கு காவல்துறை இயக்குநரை சந்தித்து நாங்கள் முறையிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். இங்கு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். அந்த தீர்மானங்கள் என்னென்ன என்பதை பிரித்தெடுத்து எதை யாரிடத்தில் சேர்க்க வேண்டுமோ அதை சேர்த்து உங்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்றும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை நான் மெத்த மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆகவே வணிகர்களே, ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தனி மனிதன் போராடினால் வெற்றி பெற முடியாது. ஏதோ விக்ரமராஜா சென்றால் டெல்லியிலே கதவு திறக்கும் என்று சொன்னால் திறக்காது. கோவிந்தராஜு சென்றால் தலைமைச் செயலகத்தில் கதவு திறக்கும் என்று சொன்னால் திறக்காது. ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நம்முடைய ஒற்றுமை நிலைநாட்டுவதற்கும் நம்ம வலிமை வெளிப்படுத்துவதற்கும் நாம் ஆண்டுதோறும் மே 5 என்று ஒரு மாநாடு நடத்துகிறோம். மே 5 என்று சொன்னால் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்தில் நுழைவரி போட்ட பொழுது அதை எதிர்த்து போராடுகின்றோம். தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து இன்று மதுரையை மையமாக வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து 3 நாள் கடையடைப்பு நடத்திய பிறகுதான் அந்த சட்டம் மீண்டும் எடுக்கப்பட்டது. அன்று சிறையிலே பிடித்து அடைத்தார்கள் வியாபாரிகளை. அன்று சிறையில் அடைத்தது என்னையும் ஒருவன் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, உங்களை அடைச்சிருக்காங்க, முன்னாள் செயலாளரையும் சிறையில் அடைச்சிருக்காங்க. ஆகவே எங்களை போன்றவர்கள் எல்லாம் சிறையில் அடைத்த காரணத்தினால் மே 5 என்பதை ஒரு நிகழ்ச்சியாக தொடங்க ஆரம்பித்தோம். சென்னையிலே நிகழ்ச்சியாக தொடங்கி இன்று தமிழகம் முழுவதும் மே 5 மாநில மாநாடு என்று பெரிய அளவிலே நடத்த தொடங்கி இருக்கிறோம். கடந்த மாநாடு, இதுவரை மாநாடு என்று சொன்னால் காலையிலிருந்து நடத்தி இருக்கிறோம். கடந்த மாநாடு மே 5 2024 மாநில மாநாட்டை மதுரையிலே மாலையில் மாநாடு என்று நடத்தி இருக்கிறோம். 4 மணிக்கு தொடங்கி 8:30 நிறைவு பெற்றது. திறந்தவெளி மாநாடு. அந்த மாநாட்டு பந்தலை மே 4 அந்த வழியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடைக்கானலிலிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார். நம் மாநாட்டை பார்த்தவுடன் வாகனம் நிற்கிறது. நின்றவுடன் என் தொலைபேசியிலே மாநாடு வெகு சிறப்பாக ஏற்படுத்தி இருக்கிறீர்களே, எங்க இருக்கிறீங்க கேட்டாங்க. அண்ணன் தான் சொன்னீர்தான் வந்திருப்பேன்னு சொன்னேன். ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு பல லட்சம் பேரை உள்ளடக்கிய மாநாடெல்லாம் நடத்தியவர். அவர் பார்க்கின்ற பொழுது ஒரு வணிகர் சங்கம், ஒரு பேரமைப்பு பிரமாண்டமான மாநாடு நடத்துகின்றேன் சொன்னார். இதை நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், ஒரு முதலமைச்சர் கவனத்திற்கு அந்த மாநாடு நடத்துகின்ற பொழுது பல லட்சம் வணிகர்கள் குவிந்திருக்கிறார் என்ற செய்தி போனால் என்ன நடக்கும்?
நாம் கொடுக்கின்ற கோரிக்கையை நிறைவேறுவதற்கு அந்த மாநாடு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரங்கம் நிறைந்து வழிந்திருக்கிறது. கதிரேசன் காதுல வந்து சொன்னார், தலைவரே இப்படி கூட்டம் குறைவா இருக்குமோ நினைச்சோம், மனசு நிம்மதியா இருக்குன்னு சொன்னார். நீங்க மனசுல புரிந்து கொள்ளுங்க, அவங்க விளைத்த உழைப்பு இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு மாத காலம் ஏறக்கூடிய எடுத்துக்கொண்டு அரும்பாடுபட்டிருப்பார்கள். அப்ப அந்த கூட்டம் அரங்கம் நிறைந்து வழிகின்ற பொழுது அவங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய கோரிக்கைகள், இங்க மேயரமா இருக்காங்க, துணை மேயர் இருக்காங்க, அமைச்சர்கள் எல்லாம் வரவில்லை என்று சொன்னாலும் அவருடைய கட்சிக்காரர்கள் மூலமாக எவ்வளவு பேர் வந்தார்கள், என்ன நடந்தது என்ற செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆக இந்த கூட்டத்திற்கு பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை யாரை சந்தித்தாலும் உங்களுக்கு என்ன நடக்கும்? உரிய மரியாதையோடு கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல், இவர்களிடத்தெல்லாம் வாக்கு கேட்க வர வேண்டும். வியாபாரிகள் ஓட்டு என்பதை விட வியாபாரிகள் பிரச்சார பீரங்கிகளாக இருப்பார்கள். ஊடகங்கள் 1000 இருக்கட்டும், யூடியூப் சேனல் 1000 இருக்கட்டும், பத்திரிகைகள் இருக்கட்டும், அத்தனையும் தாண்டி வியாபாரிகள் வாயை திறந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் இவரால் தான் விலையேற்றம், இவரால் தான் இந்த வரி உயர்வு, இவரால் தான் இந்த பிரச்சனை என்று நாங்கள் சொல்ல ஆரம்பித்தால் நாங்கள் யாரை நினைத்தாரோ அவர்கள் தான் ஆட்சியிலே அமர முடியும். இது வரலாறு. இது நான் என்ன மேடை பேச்சுக்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது எங்களுடைய வணிக கொடி என்பது எங்களுடைய அடையாளம். அதை வைத்துக்கொண்டு தேர்தலுக்காக வாக்கு கேட்க நாங்கள் வரமாட்டோம். ஓட்டு போடுகின்றவர்கள் நியாயம் கேட்க வருவோம். தவறு செய்தால் அதை தவறான எந்த அரசாக இருந்தாலும் சுட்டிக்காட்ட தயக்கம் காட்ட மாட்டோம். நல்லது செய்தால் பாராட்டுவதிலும் தயக்கம் காட்ட மாட்டோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வருகின்ற மே 5 மாநில மாநாடு, வருகின்ற மாநாடு 25ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மாநாடு சென்னையிலே நடைபெற இருக்கிறது. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சங்கமும், அண்ணன் பழனியப்பை சங்கத்துக்குள்ள வரும்போது பார்த்தேன், எல்லாம் கிரீன் கலர் ஷேடு போட்டு ஒரு 10-25 பேர் வந்திருப்பாங்க. இதை ஏன் அந்த சங்கத்தை மட்டும் சுட்டி காட்டுறேன்னா, இப்ப அவங்க ஊருக்கு அந்த சங்கத்துக்கு ஒரு அடையாளம். எல்லா சங்கமும் ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நீங்க 25 பேர் வந்தாலும் சரி, இல்ல 50 பேர் மாநாட்டுக்கு வந்தாலும் சரி, மாநாடு தொடங்கி நிறைவு பெறும் வரை அமர வேண்டும் என்ற சபதத்தோடு அழைச்சிட்டு வாங்க. அப்படி சென்னையில் நீங்க வந்து அமர்ந்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் பல அரசியல் கட்சிகள் இப்ப களம் காண்டுகிட்டு இருக்காங்க, நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஆகவே நம்முடைய கோரிக்கைகள் எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற அழுத்தமான ஒரு டிமாண்டை அந்த மாநாட்டு மேடையில் வைக்க இருக்கிறோம். வைக்கலாமா? மாநாட்டில் வைக்கலாமா? வைக்கணும்னா நீங்களே எங்க இருக்கணும்? மாநாட்டு அரங்கத்துள்ளே இருக்கப்பட வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஒருவன் செயல்பட்டால் முடியாது, அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். இங்கு சாகுல் மீது மட்டும் செயல்பட்டால் ஜெயிக்காது. அவரோடு நீங்கள் எல்லோரும், நம்மோடு அனைவரும் இருந்தால் மட்டும்தான் அது மாநாடு வெற்றி பெறும். மாநாடு வெற்றி பெற்றால் நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும். அதே போன்று வணிக சங்கத்தை பொறுத்தவரையிலே ஜாதி, மதம், மொழி, அரசியலுக்கு எப்பொழுதுமே நாங்கள் வெளியிட்டது இல்லை. ஒரு சகோதரர் பேசினார், ஒரு மதத்தை சார்ந்தவருக்கு பொறுப்பு வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஒன்னு தெளிவா சொல்றேன், இப்பெல்லாம் சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. சேவை செய்வதற்கு சேவை மனப்பான்மையோடு யார் வந்தாலும் பொறுப்புகளை கொடுத்து வேலை வாங்குவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு சரி, இந்த வர்த்தக சங்கம் சரி தயாராக இருக்கிறோம். இது உள்ள தயவு செய்து ஜாதி, மதம், மொழி என்ற பிரச்சனை தயவு செய்து கொண்டு வர வேண்டாம். யாரும் பிரித்து நம்மை ஆள முடியாது. நாம் குடும்பம் என்பது வணிக குடும்பம், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற பொழுது கூட பொதுச்செயலாளர், நானும் பொருளாளரும் தமிழ்ச்செல்வன் வருகின்ற பொழுது ஒரு நண்பரை சுட்டி காமித்து பேசினார்கள். இந்த சமுதாயம் என்று பேசினார்கள். அப்ப நான் கேட்டேன், இன்னார் எந்த சமுதாயம் கேட்டேன். உங்களுக்கே தெரியாத என்று சொன்ன, தெரியாதுன்னு சொன்னேன். ஏனென்று சொன்னால் நான் சமுதாயத்தை பார்த்து பொறுப்பு கொடுப்பவன் அல்ல, மதத்தை பார்த்து பொறுப்பு கொடுப்பவன் அல்ல, மொழியை பார்த்து கொடுப்பவன் அல்ல. பணியாற்றக்கூடியவன் சாமானிய வணிகனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் அவன் சொன்னால்தான் செல்ல வேண்டும் என்பதை மாற்றி அந்த செய்தி காதுக்கு வந்தாலே அந்த பிரச்சனையை ஓடோடி செயல்படுத்தக்கூடிய யாராக இருந்தாலும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வரவேற்பதற்கு காத்திருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்றுதான் ஒவ்வொரு சங்கமும்
அற்புதமான ஒரு நிர்வாகத்தை தேர்வு செய்து பணியாற்றியது மிக கடினம். நான் கூட நேற்று இரவு திருச்சியிலே தங்கி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எப்படியாவது 2:30 மணிக்கு பிளைட்டை பிடிச்சிடலாமான்னு கேட்டேன் சாகுல் நின்ற. ஏன்னா எனக்கு 3 நாள் நிகழ்ச்சி இருக்கு சென்னையில், அங்கே என்னால் செல்ல முடியவில்லை. நான் இப்போ என் பையனை எல்லாம் நம்ம நிர்வாகிகள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஒரு நகரம் ஒரு பொன்விழா ஆண்டு நடத்தப்படுகிறது. 50 ஆண்டுகள் இந்த சங்கத்தை போராடி கட்டி காத்த முன்னோர்கள் எப்படி கட்டி காத்தாங்க சுட்டி காட்ட முடியும். மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் சின்னப்பன் அவர்கள், இங்கு அண்ணன் சம்பத்குமார் சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே 5 மாடி கட்டிடத்தை பேரமைப்பு உருவாக்கி இருக்கிறது. நான் உருவாக்கலைங்க, நாம எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய கட்டிடம் தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய கட்டிடம். இங்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நண்பர்களை பார்த்து நாங்க பணம் கேட்டோம். யாரும் மனமுந்து சிரித்துக்கொண்டே எவ்வளவு வேண்டும் என்று கொடுத்தார்கள். நிறைவாக சின்ன பண்ண வந்தார், ஒரு கையில ஒரு துணிப்பையை சுத்திட்டு வந்தார். சின்ன பண்ண பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு, பொதுச்சாளர் நாங்கெல்லாம் இருக்கிறோம், இதை வைத்துக்கிடுங்க, இது போதலைன்னு சொன்னா என்ன செய்யணும், திருப்பி ஆண்டு சொல்லுங்க நான் தர்றேன்னு சொன்னார். இந்த மனசை பார்த்தீங்களா நீங்க? மனசு இருக்கணும்ல எல்லாத்துக்கும். இது போன்றுதான், இது போன்று கொடுத்த காரணத்தினால் 5 மாடி கட்டிடம் உயர்ந்து இருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வணிகர் சங்கத்திற்கு 5 மாடி கட்டிடம் கட்டியிருக்கிறோம் என்று சொன்னால் வரலாறு. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு காலத்தில், குறிப்பாக நான் தலைவராக இருக்கின்ற பொழுது, கோவிந்தராஜில் பொதுச்செயலாளர் இருக்கின்ற பொழுது, சலகத்துல்லா பொருளாளராக இருக்கின்ற பொழுது, தமிழ்ச்செல்வன் மண்டல தலைவராக இருக்கின்ற பொழுது கட்டிடம் என்ற பெருமைதான் எங்களுக்கு இருக்கிறது. தவிர கட்டிடம் ஜாதி மதம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய வணிக இனம் வணிக குடும்பத்துக்காக கட்டப்பட்ட கோயில் அந்த கோயில். இதான் உண்மை. ஆகவே எல்லோரும் ஒரு மனதோடு, நான் தவறு செய்தால் என்னை சுட்டிக்காட்டுங்கள். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பில் எந்த இடையீடுபாடுகள் இருந்தாலும் நிர்வாகிகளை கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவும் நம்மளை எடுப்பதல்ல. ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு மிக கட்டுக்கோப்பாக இருக்கிறது, மிக கட்டமைப்பாக இருக்கிறது. எவ்வளவோ கெட்ட பெயர்களை உருவாக்கிட வேண்டும், பொய் செய்திகளை பரப்பிட வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கங்கணம் கட்டுவார்கள். உழைத்து அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கு சேவை செய்து உயர்த்த முடியவில்லை. அவர்கள் மீது எப்படியாவது புழுதிவார வீச வேண்டும் என்பதற்காக பொய் செய்திகளை தந்து கொண்டிருப்பார்கள். ஊடகம் மூலமாக தருவார்கள், செய்திகள் மூலமாக தருவார்கள். அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படவில்லை. காரணம், நாங்கள் அப்பழுக்கற்று வணிக சமுதாயத்துக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சேவகனாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அங்கு பணம் கணக்கு வழக்குகளை பராமரிப்பதற்கு பொருளாளர் இருக்கிறார், அதற்கு பின்னால் அக்கவுண்ட் செக்ஷன் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஆடிட்டர் இருக்கிறார். யாரும் பேரமைப்பிலே பணத்தை மோசடி செய்வதற்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டோம். அதை யாராவது பொய்ச்சொதியாக பரப்பிவிட்டால் அது பின்னால் அவர்களுக்கு தான் ஆபத்து என்பதை எச்சரிக்கையோடு நான் பதிவு செய்து கொள்ளுகிறேன். ஆகவேதான் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு முரசு பொருளாளர் கொண்டு கையில தர்றார், நினைவுபடுத்துங்கன்னு சொல்லி. இந்த ஒரு புஸ்தகம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆயில் சந்தை 1000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆயில் முழுவதும் அந்த புஸ்தகம் வரும். இதை செய்தியை கண்காணித்து செயல்படுத்துகின்றவர் மாநில பொருளாளர். அதுதான் நினைவுபடுத்துங்க சொல்லியிருக்கிறார். வாய்ப்புள்ள வியாபாரிகள், அனைத்து கிளை சங்கத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய தலைவர் சாகுல் அமீத் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக சொல்லுகிறேன். ஒரு 1000 புஸ்தகத்தை இலக்கு வைத்து வசூலித்து தலைமைக்கு அனுப்புங்கள். இது எங்களுக்கு வருமானத்துக்கு அல்ல. ஏன்னா 1000 ரூபாய் வாங்கி மாசம் அந்த புக்கு கொடுத்தா வருமானம் இருக்காது. ஆனால் செய்திகள் போய் சேரும். நாம் என்ன செய்கின்றோம் என்ற செய்தி சாமானிய வணிகனுக்கு போய் சேரும். அதை தாண்டி அரசு துறை அதிகாரிகள் தவறு செய்தால் அதையும் சுட்டிக்காட்டக்கூடிய முரசாக இது செயல்படுகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் செய்தியாக வெளியிடப்படுகிறது. ஆகவே இந்த முரசு கையிலே இருக்குமே ஆனால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லி, பேரமைப்பு முரசு கட்டாயமாக வாங்குங்கள், படிங்கள் என்பதை சொல்லி, ஒரு 50 ஆண்டு காலம் மிக அற்புதமாக வித்திட்ட வர்த்தக சங்கம். இன்று புதுக்கோட்டை என்று சொன்னால் மிக அழகான ஊர். ஒரு நண்பர் பேசுகின்ற பொழுது சொன்னார், சுத்தி வயல்வெளிகள் இருக்கிறது, ஏரிகள் இருக்கிறது, சிறிய கிராமம் என்று சொன்னார். கடை எவ்வளவு சொன்னார்னா 2000 கடைகள் சொன்னார். 2000 கடைகள் இருந்தால் சிறிய கிராமம் நகரமாக மாற்றி இருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு கிளை சங்கமும் நிர்வாகிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பேரமைப்போடு உறுதியாக இருக்கின்ற சங்கம் அத்தனை பேருக்கும் நான் இந்த மேடையிலே ஒரு அழைப்பாக சொல்லுகிறேன்.
வாருங்கள், மே 5 மாநில மாநாடு சென்னையிலே வெற்றி பெற வையுங்கள். நாளை நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை காலத்தை மாற்றுவோம், சாதனையாக மாற்றுவோம் என்பதை சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நிறைவு விழா, பொன்விழா ஆண்டிலே கலந்து கொண்டு உங்களை வாழ்த்துவதோடு, உங்களோடு கலந்து கொண்டு நான் சிறப்பிப்பதோடு, இந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கிளைச்சங்க நிர்வாகிகளையும், இந்த வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் மிக அற்புதமாக நடத்தியிருக்கின்ற பொன்விழா ஆண்டை கண்ட முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை உள்ளமாற மனதார பாராட்டி, எல்லா வல்ல இறைவா இந்த நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் நோய் நொடி இல்லாத சிறப்புகளை கொடு, நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடு என்று சொல்லி சோதனைகளை மாற்றி சாதனையாக மாற்றித்தார்கள் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.